கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியா அப்போ, அதுவும் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல்ல செய்த அப்போ, அதுவுமே நெய் அப்போங்க. இந்த நெய் அப்போ பாத்தீங்கன்னா வெளியில நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இப்ப பாருங்களேன், உள்ள உடைச்சு காட்டுறேன். அப்படியே உள்ள கூடு மாதிரி நல்ல ஒரு தேன் கூடு டெக்ஸ்சருக்கு சூப்பரான பஞ்சு போல சாஃப்டா இருக்கும். இந்த ஸ்பாஞ்சியான அப்போ செய்யறதுக்கு பச்சரிசியை ஊற வச்சு அரைக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் சொல்ற முறையில செஞ்சு பாருங்க. வெல்கம் டு சூப்பர் கிச்சன். வாங்க இந்த டேஸ்டான நெய் அப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு பவுல்ல நான் வந்து இந்த கப்பால அரை கப் அளவுக்கு வெள்ளை கெட்டி அவல் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்பால அவளை அளந்து எடுக்கிறீங்களோ அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸ் இதே கப்பாலே அளந்துக்கோங்க. உங்ககிட்ட நைஸ் அவல் அப்படி இல்லாட்டா சிகப்பு அவல் இருந்தா கூட தாராளமா பயன்படுத்திக்கோங்க. இப்ப இதுல தண்ணி சேர்த்துட்டு 2 முறை நல்லா சுத்தமா கழுவிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு இந்த அவலை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த அவல் ஊறினா போதும். இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு இடையில அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன்ல எந்த கப்பால நம்ம அவலை அளந்தோமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெல்லத்தை மெஷர் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் அப்படி இல்லாட்டா நாட்டு சக்கரை எது சேர்க்க விருப்பமோ அதை தாராளமா சேர்த்துக்கோங்க. இப்ப அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த வெல்லத்தை வந்து இன்னைக்கு நம்ம பாக எடுக்கணும்ன்றதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இது போல நல்ல தளதலன்னு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொதிச்ச இந்த வெள்ளை தண்ணி கரைசல் ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்ததான் ஒரு மிக்ஸி ஜார் கப் எடுத்துக்கலாம். நம்ம அவல் இழந்தோம்ல அதே கப்பால 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இடியாப்பா மாவு இருக்குனாலும் தாராளமா பயன்படுத்திக்கோங்க. இப்ப இது கூட நம்ம ஊற வச்சிருந்தோம்ல அவல், அந்த அவல்ல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா ஒட்ட ஒட்ட பிழிஞ்சிட்டு இப்ப இந்த பச்சரிசி மாவுல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அவல் அளந்தோம்ல அந்த கப்பால துருவின தேங்காயை ஒரு 1/4 கப் அளவுக்கு மெஷர் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த அப்பத்தோட தித்திப்பு சுவையை மேற்கொண்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியா சேர்த்துடக்கூடாது. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு மட்டும் ஒரு பிஞ்ச் சால்ட் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சிருந்தோம்ல அதை ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு இது போல தூசி இல்லாம வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப நான் ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுல கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த வாழைப்பழமா இருந்தாலும் தாராளமா பயன்படுத்திக்கலாம். அது வந்து தோலை நீக்கிட்டு இது போல ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுக்க போறோம். அரைக்கிறதுக்கு நான் வந்து இந்த கப்பால, அதாவது அவல் அளந்தோம்ல அந்த கப்பால 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த பாருங்க இந்த மாதிரியான ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அரைச்சி வேற ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாவோட பதம் பாருங்க, இப்படிதான் நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்ப அதே கப்பால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்க அப்பம் மாவுல சோடாப்பெல்லாம் சேர்க்க கூடாது, ஆனாலும் நல்லா பஞ்சு போல ஃபிளஃபியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பமா சுட ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா வந்து நான் அப்ப உடனே சுட போறாங்க. அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அப்ப சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனா இது மாதிரி கலந்து விட்டுட்டு உடனே அப்பமா சுட்டு எடுக்க போறேன். உங்களுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா மாவை நல்லா 5 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்ப சுட ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்படி எடுத்து மொண்டு கீழே விட்டோம்னா நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சி போல வந்து விழணும். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்போ சுட ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ சுடுறதுக்காக அடுப்புல பணியாரக்கல்ல சூடுபடுத்திக்கோங்க. கல்ல நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு எல்லா குழிகளையுமே நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது நெய்யப்போ, அதனாலதான் நெய்ல சுடுறேன். உங்களுக்கு முழுசா நெய்ல சுடுறது விருப்பம் இல்லைன்னா பாதி நெய் பாதி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு சுட்டுக்கோங்க. அதுவுமே நல்ல டேஸ்டா தான் இருக்கும். இப்ப நல்ல நெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை 3/4 வாசி அளவு குழிகளை நிரப்பிட்டு இப்ப இதை ஒரு தட்டை போட்டு மூடி 3 நிமிஷத்துக்கு எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாம மீடியம் ஃப்ளேம்லயே வேக வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. தட்டை எடுத்துட்டு பார்த்தோம்னா நம்ம விட்டிருந்த மாவு எல்லாமே நல்ல குண்டு குண்டா புசு புசுன்னு பந்து போல உப்பி ஒரு பக்கம் நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு சிவந்து வெந்து வந்திருக்கும். சோ இதை அப்படியே பரட்டி கொடுத்துடலாம். இன்னொரு சைடும் நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு சிவந்து வெந்து வரட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த நெய்யோட சுறுசுறுப்பெல்லாம் அடங்கிடும். அந்த ஸ்டேஜ்ல இதுல இருக்கிற நெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த அப்பத்தை ஒன்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நெய்யை வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்தி
மாத்திக்கோங்க. இந்த அப்பம் பாத்தீங்கன்னா அதிகப்படியா நெய்யுமே இழுக்காது. இப்ப பாருங்க, நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாக்கி மீதமா பணியாரக்கல்ல பாதி அளவுக்கு நெய் பேலன்ஸாவே இருக்கு. இதே போல பாக்கி இருக்கிற எல்லா மாவையுமே அப்பமா சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியான கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் சேர்த்து செய்த அப்போ, அதுவுமே மணக்க மணக்க நெய் அப்போ. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வர்ற கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு உகந்த அவல் சேர்த்த இந்த பிரசாத ரெசிபியை செய்து கிருஷ்ணரை வழிபடுங்க. ஓகே, இந்த நெய் அப்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.